வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சாஃப்டான லேயர் சப்பாத்தி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு பிசைகிறதுலேருந்து சப்பாத்தி போட்டு எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிப்ஸோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப அருமையாக ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சாஃப்ட் லேயர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் சொன்ன பக்குவத்தோடு செஞ்சுக்குங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஃபஸ்ட்டு மாவு ஒரு தடவை கையால் கலந்து விட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு கொஞ்சம் தளர்வான பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி வந்து ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நம்ம வந்து பூரிக்கு தான் மாவு இறுக்கமாக பிசையணும். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா இது போல் உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ மாவோட பக்குவம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குங்க. உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லை உடனே செய்யணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா விடாமல் கையால் பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலாப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா ஒரு 20லேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சுக்குவோம். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். முந்திக்காக ஊற வச்சு செய்யும் போது இன்னுமே நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை உருட்டி எடுத்துக்குவோம். லைட்டாக கலந்து விட்டாலே போதும். நல்லா ஊறி மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு மாவு எடுத்து இது போல் உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி எப்படி தேய்க்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சமாக மாவு தூவி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை நல்லா கையால் உருட்டிக்குங்க. உருட்டிட்டு நல்லா மாவில் இது போல் டிப் பண்ணிவிட்டு நல்லா மெல்லிஸாக ரவுண்டாக தேய்ச்சிக்குங்க. ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. நம்ம மேலாப்புறம் தூவுற அந்த மாவு பார்த்திங்கன்னா கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு தூவி தேய்ச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல மெல்லிஸாக திரட்டுறதுக்கு வரும். அந்த குழவியில் ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேவைன்னா பயன்படுத்திக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவே தூவியும் செஞ்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அது கையால் தொட்டு இது போல் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இது வந்து நம்ம மடிக்கும் போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு நல்லா லேயராக வரத்துக்கு தான். கம்மியான அளவு தடவுனாலே போகும். நம்ம நல்லா இது போல் ஒன்று மேலே ஒன்று வச்சு மடித்து எடுத்துக்குங்க. இந்த லேயர் சப்பாத்தி பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமாக செய்யலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டாக செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்படி செஞ்சால் தான் சாஃப்டாக இருக்கணும் கிடையாது. மாவு பிசைகிற பக்குவம் தான் நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்குறது. இது வந்து லேயர் வரத்துக்காக இது போல் நம்ம மடித்து செய்கிறது. நான் சொன்ன பக்குவத்தோடு நீங்கள் மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நல்லா 4 பக்கமும் இது போல் மடிச்சுட்டு இது போல் நல்லா மெல்லிஸாக எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி இது போல் மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ நான் இன்றைக்கி கட்டமாக தேய்ச்சி காட்டியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து முக்கோண ஷேப்பில் நம்ம தேய்ச்சி எடுக்கலாம். அதுக்கும் இதே போல் மெல்லிஸாக ரவுண்டாக தேய்ச்சிக்குங்க. எண்ணெயை நடுப்புற தடவிட்டு இது போல் முக்கோண ஷேப்பில் மடித்து விட்டுக்குங்க. இப்போ இதையும் நல்லா மாவில் டிப் பண்ணிவிட்டு நல்லா மெல்லிஸாக அந்த முக்கோண பகுதியெலாம் வந்து மொத்தம் இல்லாமல் நல்லா மெல்லிஸாக இருக்கிற மாதிரி ஈவனாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்குங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் சப்பாத்தி வந்து ஒத்தாப்பில் இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம்.
இப்போ எல்லாத்தையும் நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் போடுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். சப்பாத்தி போடுறதுக்குன்னே எப்போதுமே ஒரு தனியாக கல் வச்சுக்கோங்க. நீங்கள் தோசை ஊற்றுற கல்லில் சப்பாத்தி போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தோசை ஊற்ற வராது. அதனால் தனியாக வச்சுக்கோங்க. சப்பாத்தி போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கல் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்தி போடணும். இப்போ சப்பாத்தி வேக வச்சு எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா, ஒரே தீயில தான் வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. மிதமான தீயில வேக வச்சு எடுக்கும்போது சப்பாத்தி எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து நல்ல சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ சப்பாத்தி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா, எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. 2 செகண்டுக்கு ஒரு தடவை இது போல் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கடைசியாக இறக்க போகிறப்ப தேவைன்னா மட்டும் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி இது போல் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்படி தேவையில்லை அப்படின்னாக்கா எண்ணெயை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி. எண்ணெய் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கூடுதலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. தேவைன்னா மட்டும் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டில. இப்போ பாருங்கள் நம்மளோட சப்பாத்தி வெந்து சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அதே போல் நம்ம முக்கோணமாக செஞ்சோம்ல அந்த சப்பாத்தியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுவும் நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக உப்பி வருது பாருங்கள். நம்ம மாவு பிசைகிற பக்குவத்தில் தான் இருக்குது இந்த சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ்ஸு. நான் சொன்ன பக்குவத்தோட மாவை கலந்து எடுத்துக்குங்க. கல்லும் பார்த்திங்கன்னா மிதமான ஒரே தீயில் இருக்கணும். இப்போ நல்லா இது போல் வந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் எண்ணெய் தேவைன்னா ஊற்றி நம்ம எடுத்துக்குவோம். இதே போல் எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ எல்லா சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா சுட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல லேயராகவும் வந்திருக்கு பாருங்கள். இது போல் செய்யும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 நாள் ஆனாலுமே உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். வெளியில் எங்கேயாவது சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு 2 நாள் வச்சுருந்து சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. எண்ணெய் ஊற்றாமல் சுட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் வாடை இல்லாமல் இருக்கும். எண்ணெய் ஊற்றாமல் செஞ்சாலும் உங்களுக்கு சப்பாத்தி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். மாவு கலக்கிறப்ப மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்க்குறோம்ல, அந்த எண்ணெய் மட்டுமே போதும். அவ்வளோதான். ரொம்ப அருமையாக எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி நிறைய சைடிஷ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சேனல்லையும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இதே போல் அந்த லேயர் சப்பாத்தியை நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸோடு ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.